அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் மண்பானையில் சமைக்கிறத பற்றி பேசிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மண்பானை சமையலுக்கும் பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள் இருக்கு? எப்படி பெண்களுடைய ஆரோக்கியமும் சரி, அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கருப்பை ஆரோக்கியமும் இந்த மண்பானை சமையல் மூலமா பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்லாம் இந்த அவேர்னஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் மண்பானை சமையலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வரும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகளை நம்ம மண்பானையில தான் செய்கிறோம். லேகியம்ல இருந்து நிறைய பற்பம் சந்தூரம்ல இருந்து எல்லாமே மட்கலயங்கள்லையும் மண்பானையிலையும் தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவினுடைய அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, உணவினுடைய தன்மையை மாற்றாமல் இருக்கிறதுக்கு, அந்த உணவினுடைய முழுமையான ஊட்டச்சத்துகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த மண்பானை தான். என்ன காரணம்னா, நம்ம சமைக்கும் பொழுது அந்த ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பெண்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மண் பானையில் சமைத்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பை வலுவாகும். ஸோ கருப்பை சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே கருப்பையும் சரி முட்டைப்பையும் சரி வலுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், உடற் சூடு தணியும். ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இன்னைக்கு வெள்ளைப்படுதல் இருக்கு, அதிகமான உஷ்ணத்தினால முடி கொட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த மெனபாஸ் காலகட்டத்தில் உடற்சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக நமக்கு மண்பானை சமையல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பெண்களுடைய கருப்பை சூட்டை தணித்து கருப்பையை தன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த சமையல் முறையாக இருக்கிறது தான் நம்ம மண்பானை சமையல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு குறிப்பாக அந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே ஒரு இன்டைஜஷன் மாதிரி இருக்கும், நிறைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நம்ம மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறது. அடுத்து நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம். இப்போ நிறைய பேர் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்மளோட பிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட உணவு முழுமையாக செரிமானிக்கப்படாது. அப்போ என்ன ஆகும்? உடற்பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மண் பாத்திரத்தில் சமைச்ச உணவுகளுக்கு இந்த மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பூஸ்ட் பண்ணுது மெட்டபாலிசத்தை. அப்போ சீக்கிரமாக வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் பொழுது நமக்கு மண் பாத்திரத்தில் சமைச்ச எந்த உணவாக இருந்தாலும் ரொம்ப வெகு விரைவாக செரிமானம் ஆகிடும். ஸோ தேவையில்லாத கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுறதுக்கான வாய்ப்பும் இந்த மண்பானை சமையலுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாம் நம்ம சமைக்கிற உணவே குறிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகக்கூடிய கப்புள்ஸ் அவங்களுடைய அன்றாட உணவை மண் பாத்திரத்தில் சமைச்சு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு விரைவாக தாய்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம நிறைய மருத்துவ முறைகள் மேற்கொண்டுட்ருப்போம். என்ன மருத்துவ முறை மேற்கொண்டாலும் அது கூடவே நம்ம சமைக்கிற உணவு சத்தான உணவாக இருக்கணும், முழுமையான சத்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவாகவும் இருக்கணும், முறையாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த மண்பானை சமையல் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து, உடற்சூட்டை தணிக்கிறதுல இருந்து, குழந்தை பாக்கியம் வரைக்கும்
பெண்களுக்கு இந்த மண்பானை சமையல் எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இது கூட ஒரே ஒரு டீ ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்கழையத்தில் சமைச்சு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலைன்னு நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது லவங்க பத்ரின்னு பேர். அந்த இலை ஒரு இலையை எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு 1/2 டம்ளராக எடுத்துக்கோங்க. அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கருப்பட்டி போட்டு டீ மாதிரி குடிக்கலாம், இல்லை அப்படியேவும் குடிக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், பிசிஓஎஸ் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் வந்து குறையும், உங்கள் மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வெயிட் லாஸ் கிடைக்கும். உங்கள் குடல் பகுதி, வயிறு, இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், இன்ஃப்ளமேஷன் குறையும், உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். ஸோ டீ காஃபி இந்த மாதிரி குடிக்காமல் அந்த மண் அகலில் நம்ம ஒரு டீ போட்டு குடிக்க போகிறோம். அதுவும் லவங்க பத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம ஒரு கஷாயம் டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் சீக்கிரம் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன மண்பானை சமையலோட முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். லவங்க பத்திரியில் ஒரு டீ போட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஹார்மோன்ஸ் எப்படி பேலன்ஸ் ஆகிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.